வணக்கம் பவித்ரா. இரண்டாவது நாளாகவே தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகையானது மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் பொங்கல் பண்டிகையானது தமிழகம் முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்ட நிலையில் இன்று இரண்டாவது நாளாக மாட்டுப் பொங்கலானது தமிழகம் முழுவதுமே மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாட்டுப் பொங்கலை பொறுத்தவரையில் கிராமங்களில் தான் இது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். ஆனால் தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை சூளைமேடு பகுதியில் இருக்கக்கூடிய மைதானம் ஒன்றில் 200க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் பொங்கல் வைத்து தற்பொழுது பொங்கல் பண்டிகையை மிகவும் சிறப்பாக கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை சூளைமேடு கில்நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மைதானம் ஒன்றில் 200க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் 200 அடுப்புகள் வைக்கப்பட்டு அதே போல கரும்பு தோரணங்கள் கட்டப்பட்டு செங்கற்களால் ஆன அடுப்புகள் வைக்கப்பட்டு பொங்கல் பானையில் பொங்கல் செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பார்க்கும் பொழுதே மிகவும் அழகாக இருக்கிறது. பாரம்பரிய முறையில் கிராமங்களில் தான் இது போன்ற பொதுமக்கள் ஒரே இடத்தில் கூடி பொங்கல் வைப்பது வழக்கம். ஒரே இடத்தில் மாடுகளை கூட்டி மாடுகளுக்கு சிறப்பு செய்வது வழக்கம். சென்னையில் கிராமத்து பாணியில் பொங்கல் கொண்டாடுவது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக பெண்மணிகள் அனைவருமே ஒன்று சேர்ந்து புத்தாடைகள் உடுத்தி பொங்கலை கொண்டாடி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொங்கல் பொங்கி வரும்பொழுது பாரம்பரிய முறையில் ஒலி எழுப்பி பொதுமக்கள் இந்த பொங்கல் பண்டிகையை சென்னை வாசிகள் கொண்டாடி வருகின்றனர். பொங்கல் வைப்பதோடு மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கென பிரத்யேகமாக விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விளையாட்டு போட்டிகளை பொறுத்தவரை கிராமங்களில் தான் இது போன்ற விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுவதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் சென்னையிலும் கூட தற்பொழுது இந்த பகுதியில் குழந்தைகளுக்கென பிரத்யேகமாக பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெறக்கூடிய குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் பொங்கல் பண்டிகையின் சிறப்புகள் என்ன, பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன என்பதை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையிலான பேச்சு போட்டிகளும் ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. இவ்வாறு பல்வேறு நிகழ்வுகள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய சூளைமேடு பகுதியில் நடைபெற்று வருவது அனைவரின் கவனத்தையுமே ஈர்த்திருக்கிறது. பல்வேறு பெண்மணிகள் உற்சாகத்துடன் பொங்கல் வைத்து வரக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. ஏராளமான பெண்மணிகள் இருக்கிறார்கள். இந்த சென்னை வாசிகளுக்கு கிராம பாணியில் பொங்கல் கொண்டாடக்கூடிய இந்த ஒரு அனுபவம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து தற்பொழுது ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம்மா, நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? இந்த பொங்கல் பண்டிகை ஒரே நேரத்தில் கொண்டாடுறது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். எங்களுக்கு சூளைமேட்ல தான் இருக்கோம் நாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாக்குறது. ஆனா வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க இங்க. எப்படி வருஷம் கொண்டாடி இருக்கீங்களா இல்ல இந்த வருஷம் தான் இந்த மாதிரி முதல் முறைமையா பண்றீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. ஆனா இது 3 இயர்ஸா கொண்டாடிட்டு இருக்காங்க இங்க. அதனால நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. எவ்வளவு அடுப்புகள் வச்சிருக்காங்க? எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறது ஒரு கிராமத்து பாணியில கொண்டாடுறீங்க, எப்படி இருக்கு? அதுதான் புதுசா இருக்கு எங்களுக்கு. இது பாக்குறது புதுசா இருக்கு. 150 பேர் வச்சிருக்கோம் நாங்க எல்லாருமே பொங்கல். வணக்கம்மா, நீங்க பொங்கல் வச்சிங்களா? சென்னையில வந்து ஒரு கிராமத்து பாணியில பொங்கல் கொண்டாடுறது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் மாட்டு பொங்கலில் வந்து இங்கே வந்து பொங்கல் வைக்கிறது இவ்வளோ மக்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்குது. சுகன்யா மேமுக்கும் செல்வம் சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி மக்களை உற்சாகப்படுத்தி மக்களுக்காக இதை செய்கிறாங்கன்னும் போது அந்த வார்டுக்கும் அந்த வார்டு சார்ந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்கள்லாம் கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி, அப்புறம் வந்து ஓட்டப்பந்தயம், இது மாதிரி நிறைய விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு புதுசாகவும் இருக்குது. இந்த வருஷம் புதுசாக வந்து கலந்துக்கிறேன் நான். நெக்ஸ்ட் டைம் வர்றதுக்கு இப்போவே எனக்கு ஆவலாக இருக்குது. அடுத்து பொங்கல் சிறப்பாக இன்னும் இருக்கணும். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தற்பொழுது பொதுமக்கள் தெரிவித்திருப்பதை கூட நாம் கேட்டோம். இந்த கிராமத்து பாணியில் பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் ஒரு புது அனுபவத்தை தந்திருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். பவித்ரா. சென்னை சூளைமேடு பகுதியில் கிராமத்து பாணியில் அப்பகுதியினர் 200க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். அண்மை செய்தியாக பார்த்து வந்தோம்.